ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பெரியார் போன்ற பெருந்தலைவர்களை போற போக்குல தவறான கருத்து சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க மேடம்? இல்லைங்க, சில பேருக்கு தன்னுடைய விலாசம் முகவரியெல்லாம் இது காணாமல் போயிட்டுருக்குன்னு தெரியுது. அதுக்கு யாரை விமர்சனம் செய்தால் தனக்கு இந்த மாதிரி தொலைக்காட்சி நிருபர்கள்லாம் மைக்கு கொண்டு நீட்டுவாங்க அப்படின்னு அவங்க தெரிந்து கொண்டு இந்த மாதிரி எதையுமே புரிந்து கொள்ளாமல் யாரால் தனக்கு இந்த ஒரு உயர்வு கிடைத்திருக்கிறது, தனக்கு படிக்கிறதுக்கோ இல்லைன்னா இத்தனை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கோ இந்த சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கோ தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கம் என்னென்ன தியாகங்களை செய்திருக்கு அப்படிங்கிறத அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இல்லைன்னா புரிந்து கொண்டு தன்னுடைய எஜமானர்களுக்காக இன்னைக்கு யார் அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கும் உறுதுணையாக இருப்பதற்கும் வரக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால அவங்களுடைய எஜமானர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. அதனால அவங்களுக்கு அடிபணிந்து ஒரு வேலை பேசுகிறார். சூரியனை எதிர்ப்பவர்கள் சூடுபட்டு போவார்கள் கனிமொழி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வைத்தியக்காரர்கள் யாரும் பெரியாருக்கு சர்டிபிகேட் தர வேணாம்னு திரு வீரமணி சொல்றாங்க. இப்ப நம்ம இப்படி கேட்போம், பெரியாரை நான் இன்னைக்கு எதுக்கிறேன், பெரியாரை எனக்கு முன்னாடி அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் எதிர்த்தாங்களா? அமைதியா இருக்கக்கூடாது. அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சவொன்னா வெளியில எதுக்காக திராவிடர் கழகத்திருந்த பேரறிஞர் அண்ணா வெளியில வந்தாரு? எதிர்த்துத்தானே வந்தாரு. அந்த எதிர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்கும்போது ஈவே ராமசாமி பெரியார்னு கூட சொல்ல, இந்த கிழவனை இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்புல கைது செய்யாம இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு? நானா அவர? எதிர்ப்பு சூரியனை விட்டு வைக்குத எப்ப எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து பண்ண சூரியன் அப்ப யாரு என்ன பண்ணிட்டாங்க? சூரியன் அதெல்லாம் சரி. அவங்க சரி, உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்க, பாத்துருவோம். சூரியனை யாரும் என்ன சொல்றாங்க? சுட்டரிக்குமா? நீங்க பெரிய வீராங்கனை, நீங்க புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள், சமூக சீர்திருத்தத்திற்கு வித்திட்டு மாறுதலை ஏற்படுத்தியவர்கள், மகத்தான கோட்பாடு கொள்கைகளை கொண்ட கட்சி, இன்னும் திராவிட கோட்பாடு திராவிட மாடல், நல்ல வீரர்கள். நீங்க பெரும்பெரும் கோட்பாடு தத்துவங்களை கொண்ட பெருமக்கள். வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தல் களத்தில் நிற்பீங்களா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? கேள்வி மட்டும்தானா? நிப்பீங்களா? நிப்பார்களா? நான் நிப்பேன், நீங்க நிப்பீர்களா? ப்ராப்பர்ட்டி இப்ப எங்க அண்ணன் ஆராசாவே பேசுறாரு பாருங்க. பெரியார் இதை தொடங்கினார், திராவிட கழகத்தை இதை தொடங்கினார், அப்புறம் அண்ணா அவர்கள் அரசியல் கட்சி ஆக்கி வந்தார். இப்போதைக்கு பெரியார் தேவையில்லை. காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா அண்ணன், நான் உங்களுக்கு அனுப்புவா? அண்ணன் பேசிருக்காரு, பெரியார் இப்ப தேவையில்லைன்றாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். தேவையில்லை. அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, கலைஞர் அவர்கள் கட்டி காத்தது இந்த சொத்தை நிறுவிட்டாரு. இதை பராமரிச்சா போதும்ங்கிற இந்த சொத்தை இப்ப தெரியுதா? இது நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இது ஐயா கருணாநிதியோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, இது கார்பரேட் கன்சர்ன். இதுல போய் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? பெரியார் உங்களுக்கு வேணும், பெரியார் இல்லாம ஒண்ணு இல்ல, வச்சுக்கிறீங்க, கொண்டாடுங்க, பெரியாரே பேசிட்டு இருங்க. வேணாம், எனக்கு பல நூறு பெரியார் இருக்கான், என் தாத்தங்க, என் முன்னவர்கள். அவர்களோட ஒப்பிடும்போது ஒண்ணு இல்ல. பெரியாரை இந்த நிலத்தில் யாரோட ஒப்பிடுவீங்க? வேணா ஐயா கருணாநிதியோட ஒப்பிடலாம், வேற பேரறிஞர் அண்ணாவோட கூட ஒப்பிட முடியும். வேற யாரோட ஒப்பிடுவீங்க? அதை கொண்டு போய் ஒரு பேர அறிஞன், உலக சிறந்த கல்வியாளனோட போய் ஒப்பிடுறீங்க. அவரை, அவனுடைய பிலாசபி உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மானுட சமூகத்துக்கான சிந்தனை விதைச்சவர் இந்த நிலத்தில் என்ன அம்பேத்கர். எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசனா ஒப்பிடுங்க, கோட்பாட்டு அளவுல வாங்க பண்ணுவோம். என்னங்க எப்படி நீங்க பெரியார் நீங்க ஒப்பிடுங்க பெரியார், நான் எங்க தாத்தாங்களை ஒப்பிடுறேன். அதனால அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு இந்த பெரியார் கோட்பாட்டுக்கு எங்க பொருந்ததுன்னு பேசுவோம்.